Guys, welcome back to Drama Tale. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி பை சாய்ஸ் எபிசோட் 9. லாஸ்ட்டாக என்ன ஆச்சுன்னா, இவங்க 2 பேரும் பேசும்போது நம்ம கங்கஜன் அண்ட் கிம்சன் நான் பேசும்போது நம்ம ஹீரோயின் கேட்டாலா, சேம் அவங்க அப்பாவும் மேலே வந்துட்டார். ஹீரோயினோட அப்பாவும் 2 பேரும் அதை கேட்டுட்ருக்காங்க. கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. எங்கே போகிறீங்க 2 பேரும், எங்கே போகிறீங்க 2 பேரும், இப்போ நான் கேட்டது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினோட அப்பா கேட்குறாரு கிம்சன்னா கிட்ட. ஏன்னா கங்கஜன் தான் ஆல்ரெடி சொல்லிட்டால, அதனால் அவன்கிட்ட கேட்கல, கிம்சன்னாட்ட மட்டும் கேட்குறாரு. ஆமாம், நான் எங்கள் அம்மா பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி ஓகே, ஆனால் உங்கள் அப்பா உன்னை ஈஸியாக விட மாட்டார் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. இவர் கேட்ட உடனே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், அதோட முடிச்சிட்டாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோதான் கேட்பீங்களா, உங்களுக்கு டென்ஷன் ஆகலையா, நம்மளை விட்டு போகிறேன்னு 2 பேரும் சொல்கிறாங்க. சியோல் ஒன்றும் நமக்கு ஒன்றும் பக்கத்தில் இல்லை, அண்டு அமெரிக்கா அது எவ்வளோ தூரமாக இருக்குது, அதுவும் ஒன்றும் விளையாட்டு இல்லை, நீங்கள் என்ன இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறா நம்ம ஹீரோயினை. பட் அவங்க அப்பா எதுவுமே பேசலை. கிம்சன் என்ன சொல்கிறான்னா, நான் இவன்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன், நீங்கள் 2 பேர் கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கஜனையும் ஹீரோயினோட அப்பாவையும் கீழே அனுப்பிடுறான். அனுப்பிட்டு இவ கேட்குறான், என்ன நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும், அவ்வளோதானா, நாங்களாம் உங்களுக்கு ஃபேமிலியே கிடையாதா, எங்களை விட்டு போயிடுவீங்களா, இதுக்கு தான் நீங்கள் 2 பேரும் எங்கள் கூடவே இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹீரோயின் கேட்குறான். அதுக்கு எதுவுமே அவன் ஆன்சர் பண்ணாமல் அப்படியே நிற்கிறான். உனக்கு உன்னோட அம்மா உன் தங்கச்சி வந்தோடனே என்னை விட்டுடுவியா, எங்கள் அப்பாவை விட்டுடுவேன், என்னை விட்டுடுவியா, இந்த வில்லேஜ் பற்றிலாம் யோசிக்க மாட்டிங்களா, இங்கெல்லாம் நம்ம எவ்வளோ வருஷம் இருந்தோம், எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், எங்களை ஒரு ஃபேமிலியாக கூட நீங்களாம் கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேவையில்லாமல் நிறைய பேசுகிறான். ஆனால் உண்மை தான் பேசுகிறான், பட் நிறைய பேசுகிறான். இவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இவளுக்கு புரிய வச்சே ஆகணுன்றதுனால இவனும் ஆமாம், எனக்கு எங்கள் அம்மா என் தங்கச்சி தான் முக்கியம், அதில் என்ன தப்பு, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, அடுத்த வருஷம் நானும் கங்கஜனும் 20 வயசு ஆக போகுது, ஸோ நாங்கள் எங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கணும், எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பார்த்து தான் ஆகணும், உன் கூட இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஷாக பேசிடுறான். உடனே இவளுக்கு ஓகே எனக்கு புரியுது, உனக்கு உங்கள் அம்மா உன் தங்கச்சி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இத்தனை வருஷம் எங்கள் கூட இருந்த, ஸோ எங்கெல்லாம் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, புரியுது எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு கோவமாக கீழே போயிட்டு கதவை சாத்திக்கிறான். கங்கஜனுக்கும் புரிஞ்சிருது இவன் சமாதானம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. தென் என்ன நடக்குதுன்னா, இப்போது கிம்சன்னா அவங்க அப்பா கிட்டேயும் பேசணும்ல, நைட்டு ட்ரிங்க் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க அவங்க அப்பாவும் கிம்சன்னாவும். கிம்சன்னா குடிக்கல, பட் அவங்க அப்பா மட்டும் குடிக்கிறாரு. அந்த டைமில் இவன் சொல்கிறான், நான் அம்மா கூட தான் போகிறேன், சியோலில் தான் போய் படிக்க போகிறேன், அங்கேயே அம்மா பார்த்துக்க போகிறேன்ட்டு. இவங்க அப்பா வேணாம், அதெல்லாம் வேணாம், நம்ம யாருனா பார்த்து கேர்டேக்கர் எதுனா வச்சுக்கலாம், இல்லைனா அவங்க தான் போயிட்டாங்களா, அவங்க ஃபேமிலின்னு அவங்க போய்கிட்டோம், அவங்க ஃபேமிலியில் யாருனா அவங்கள பார்த்துப்பாங்க, நீ இங்கே இரு, உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கிம்சனோட அப்பா சொல்கிறாரு. இவனுக்கு இல்லைப்பா புரிஞ்சுக்கோங்க, என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை, இது நான் செய்ய வேண்டிய கடமை, நான் செஞ்சு தான் ஆகணும், நான் படிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இருந்தாலும் அவங்க அப்பா விடாப்படியாக நீ போகக்கூடாதுன்னு இவன் ரொம்ப பொறுமையாக இல்லைப்பா நான் போகணும், இத்தனை வருஷம் நான் அவங்க கூட இருந்துட்டேன், நான் அம்மாவை கொஞ்ச நாள் பார்த்துட்டு நான் அவங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி விட்டுட்டு நான் வரேன், அவங்களுக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓரளவுக்கு தான் சம்மதிப்பார் அவரும். நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரும்போது கூட யாரும் 3 பேருமே ஒன்றா வரல, ஒருத்தவங்க தனித்தனியாக தான் போகிறாங்க, யார் கூடயும் பேசிக்கல. கங்கஜனும் கிம்சனும் பேசிக்கிறாங்க, பட் அவங்க கூட சண்டை போடுற மாதிரியே தான், ஒரு மாதிரி தான் பேசிக்கிறாங்க. தென் கங்கஜன் கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க போல் வீட்டில் இருந்து இவனுக்கு ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ கங்கஜன் என்ன பண்ணுறான்னா, கிம்சன்னா கூட்டிக்கிட்டு போயிட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பேசிகிட்டே கிம்சன்னா என்ன சொல்கிறான், நான் வரல நீயே போயிட்டு கொடு அவளுக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன அவள் உனக்காக சியோல் அது வரைக்கும் தனியாக வந்தால் நீ இங்கேருந்து அவள் கிளாஸ் ரூம் கூட வரமாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சொன்ன உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. என்னது சியோலுக்கு அங்கே தனியாக வந்தால நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் வந்தாலே அப்படின்னு சொல்லும்போது, உனக்குலாம் அறிவே இல்லையா, அவளை எப்படி நீ தனியாக அனுப்பிச்ச, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ அந்த சாப்பாட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வாங்கிட்டு அவள் கிளாஸ் கிட்டே போகும்போது அவள் அங்கே இல்லை, அவள் அங்கே ஆல்ரெடி கிளம்பிட்டுருக்கா. சரி அங்கே இருக்கிற தால் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட இதை கொடுத்து நீயே சாப்பிடு, இல்லைனா கங்கஜன் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சீக்கிரம் ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஓடி போகிறான்.
தென் இவளும் நம்ம தால் என்ன பண்ணுறான்னா அந்த சாப்பாடு சரி எடுத்துகிட்டு போயிட்டு கங்கஜன்ட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே போகும்போது சரி இதுக்கப்புறம் அமெரிக்கா போயிடுவான், நம்ம கொடுத்து நம்ம லவ் பண்ணுறதை சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தைரியத்தோடு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு டேபிள் இருக்குது, 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போயும் கங்கஜன் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து சீக்கிரமாக கிம்சனாட்ட நீ லவ் பண்ணுறன்ற விஷயத்த சொல்லிவிடு, அப்போ தான் அவன் வந்து ஓகே சொல்லுவான், இல்லைனா அவன் வந்து சியோலில் வேறு பொண்ணை பார்த்துருவான் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு டென்ஷன் ஆகும். ஐயோ இவன் ஏன் இப்படி நினச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே சொல்லவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருவா. அப்புறம் அவங்க 2 பேரும் நார்மலாக பேசிட்டு அவன் சொல்லுவான், நீ வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்க, நீ எப்போவுமே வந்து என் தங்கச்சி கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாய் சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், ஐயோ லாஸ்ட் வரைக்கும் நம்மளோட லவ்வை சொல்லவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து இவ தான் டென்ஷனாக இருக்காள். ஸோ அவள் என்ன பண்ணுவான்னா அந்த கேக் கடையில் போய் உட்காந்துட்டு கேக் சாப்பிட்றதுக்காக ஆர்டர் பண்ணியிருப்பாள். கிம்சனை எப்படியோ கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு ஸ்வீட்டாக இருந்தால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக பேசுவான். தென் நம்ம ஹீரோயினும் வந்து அவள் எப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கா கிம்சனாவும் கங்கஜனும் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறன்றத பொறுமையாக சொல்லுவாள், அழுதுகிட்டே சொல்லுவாள். ஆக்சுவலி நானும் எங்கள் அப்பா மட்டும்தான் உட்காந்து சாப்பிடுவோம், பட் நீங்களாம் வந்ததுக்கப்புறம் 5 பேராக உட்காந்து சாப்பிடுவோம், ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, அது எப்போவுமே என் கூடவே வரும்னு நான் நினச்சேன், பட் பாதியில் விட்டு போயிடும்னு நான் நினைக்கல. சரி ஓகே நீ தான் படிப்பு முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கல, கங்கஜனும் படிப்பு முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கான், சரி நீங்கள் சீக்கிரம் வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிடுவாள். வீட்டுக்கு போன உடனே அங்கே கங்கஜனும் வந்து அவளுக்கு பிடிச்ச கேண்டீஸு சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருப்பான். அப்புறம் அவனும் எப்படியோ ஹீரோயினை பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவான். தென் இவங்களும் நெக்ஸ்ட் டே எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிட்டு சரி ஓகே அவங்கவுங்க என்னென்ன வேலைக்கு போகிறீங்களோ சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம கங்கஜன் கிம்சன்னா வந்து அவங்கவுங்க ஊருக்கு போகிறதுக்கு கிளம்புவாங்க. பட் நம்ம ஹீரோயின் வெளிலவே வர மாட்டான், உள்ளேயே ரூம்குள்ளேயே இருப்பாள். இவங்களும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, பட் டைம் ஆகிடும். அதனால் 2 பேரும் கிளம்புவாங்க. கரெக்டாக கார் எடுக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து இப்படி நின்று பார்ப்பாள். தென் அவங்க போனதுக்கப்புறம் பயங்கரமாக அழுவாள். அவங்க அப்பாவும் அவள் மட்டும்தான் உட்காந்து டேபிளில் சாப்பிடுவாங்க. அந்த டைம் அவளுக்கு திருப்பியும் பழசு மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவாள், ரொம்ப அழுவாள். அவங்க அப்பாவாலையும் தாங்க முடியாது. அவரும் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவரும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுவார். தென் கிம்சனோட அப்பா கூட தாங்க முடியாது. அவரும் வந்து குடிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோயின் அப்பா கிட்ட புலம்புவார். அதான் கிம்சன் வந்து அவனுக்குள்ளேயே எல்லாமே வச்சுக்கிறான், இவங்க ஏன் அவங்கவுங்க போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் புலம்புவார். தென் அப்படியே கொஞ்சம் டேஸ் ஆகும். கொஞ்சம் டேஸ் போயிட்டு நம்ம ஹீரோயினை பர்த்டே வரும். அப்போ வந்து எல்லோரும் அவங்க கிம்சன்னா கங்கஜன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ காலில் விஷ் பண்ணுவாங்க, வீடியோ காலிலே இருப்பாங்க. எல்லோரும் ஜாலியாக அப்படியே உட்காந்து கேக் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வீடியோ காலிலேருந்து விஷ் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த பர்த்டே போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பர்த்டே காட்டுறாங்க. அவள் கரெக்டாக ஸ்கூல் முடிக்கிறாள் அந்த பர்த்டே காட்டும்போதும் இவனுங்க வந்து வீடியோ காலில் பேசிட்டு விஷ் பண்ணுறானுங்க. அதே மாதிரி போகுது. தென் 3 இயர்ஸ் கழித்து அவள் காலேஜ் போயிட்டு காலேஜும் முடிக்கிறாள். அப்போயும் அவளுக்கு ஒரு பர்த்டே வருது. அப்போவும் வந்து வெறும் ஜஸ்ட்டு மெசேஜ் மட்டும்தான் வருது, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் மட்டும்தான் வருது. அவள் அதெல்லாம் பார்த்து டிஸப்பாயிண்ட் ஆகிடு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறான். தென் அதுக்கப்புறமா அவள் ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணுறா. பேக்கரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பர்த்டே வருது. அவங்க அப்பா ரெஸ்டாரண்ட்லேயே ஓப்பன் பண்ணல, அவள் தனியாக ஒரு இடத்துல பேக்கரி ஓப்பன் பண்ணுறா. அங்கேயும் வந்து அப்போது அவளுக்கு ஒரு பர்த்டே வருது. இப்போவும் குடும்ப கேக்லாம் வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுவாள். இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வீட்டில் வெட்டுவாங்க. அப்போ ஜஸ்ட்டு மெசேஜ், எப்போவுமே மெசேஜ் மட்டும்தான் வருது. அப்போல்லாம் வீடியோ கால் வரும், டெய்லி அவன் சேட் பண்ணுவாள். எல்லாமே ஸ்டார்டிங்கில் நடந்தது. போக 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 அப்படியே எல்லாமே கம்மியாகிட்டே வருது. எப்போயாவது மெசேஜ் பண்ணுறாங்க, என்ன ஏது அப்படி மட்டும் கேட்டுக்கிறாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி ஃபெடப் ஆகிடுது. இவள் விட்டுடுறான், நீங்கள் மெசேஜ் பண்ணாக்கட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விட்டுடுறான். அவளுக்கு உள்ளுக்குள்ளே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க வரேன்னு சொன்னாங்க. பட் 10 இயர்ஸ் ஆகிடும். 10 இயர்ஸ் ஆகியும் இவங்க இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். தென் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கங்கஜன் வரான். இவள் வந்து தனியாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாள், அதாவது பேக்கரி ஓப்பன் பண்ணியிருப்பாள். அண்ட் இவள் வந்து தனியாக, இவளும் தால் அவங்க ஃப்ரெண்டும் வந்து ஒரு ரூமில் தனியாக ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். இவள் வந்து அவங்க பேக்கரிக்கு வரும்போது வெளியில் போயிட்டு செரீஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு செரீஸ் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வரும்போது அவங்களோட பேக்கரி ஓப்பனில் இருக்கும். அப்போ யாரும் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவள் பொறுமையாக போவாள். அப்போ ஒருத்தன் வந்து பிளாக் கலர் ஹுட்டி போட்டு அங்கே உள்ளே இருப்பான், மறைஞ்சு இருப்பான். இவள் கண்டுபிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு அடித்து இழுத்து கூப்பிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விடுவாள். போலீஸ் ஸ்டேஷனில் விடும்போது அப்பயும் அவன் வந்து ஃபேஸ் காட்ட மாட்டான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிளாக் உட்டி போட்டு மறைச்சி வச்சுருப்பான். இவன் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவான். அண்ட் கிம்சனோட அப்பாவும் வந்துடுவாங்க. வந்தோடனே அவங்களும் போட்டு அடிப்பாங்க.
யார் நீ அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறமா தான் அவன் பிளாக் ஹுட்டி எடுத்துகிட்டு அவன் காட்டுவான். அது யாருன்னா நம்ம கங்கஜன் தான். ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு, அதாவது 10 இயர்ஸ் கழித்து வந்திருக்கான். வந்த உடனே எல்லோரும் அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க. இவன் அழுவான், அவங்க அப்பாவும் ஃபீல் பண்ணிடுவார். இவளுக்கு மட்டும் ஒன்றுமே புரியாது. இவன் என்ன இங்கே பண்ணுறான், இவன் எப்படி நம்ம பேக்கரிக்கெலாம் வந்தான், இவன் இங்கே என்ன பண்ணுறான்ட்டு ஒரு மாதிரி அவளுக்கு ஒரு மாதிரி பசிலாக இருக்கும். தென் நம்ம இடத்துல அங்கே பேக்கரியில் கிம்சன் நான் வேறு போயிருப்பான். கிம்சன் நான் போயிட்டுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இவன் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்திருந்தால அந்த செரீஸ்லாம் வந்து கீழே விழுந்து கிடக்கும். அப்போ பேக்கரியில் என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உடனே கால் அடித்தா தால் சொல்லுவாங்க. தால் இல்லை, அவங்க அப்பா சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கோன்னு சொல்லும்போது இவனும் ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்கும்போது அப்போ தான் தெரியும் அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அண்டு கிம்சன்னாவும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவான். அவனும் அங்கே வந்திருப்பான். 2 பேருமே சேம் டே வந்திருப்பாங்க. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. இவங்க எப்படி இங்கே வந்தாங்க, ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, திருப்பி கிளம்பிடுவாங்க போல் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவளுக்கு ஒரு மைண்டில் செட் ஆகிருக்கும். தென் நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரும்போது கிம்சன் நான் சொல்லுவேன், வா நான் அவனை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு போயிட்டு பேக்கரியில் போகும்போது அங்கே வந்து நம்ம தால் வந்திருப்பான். அந்த செரீஸ்லாம் பொறுக்கி வச்சுட்ருப்பான். அப்போ தான் கேட்பா என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இது எல்லாமே அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது, வந்துட்டாங்களா கங்கஜன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த கங்கஜன் வந்தோடனே ஒரு ஹாப்பி. அப்படி கேட்கும்போது வந்துட்டாங்க 2 பேரும், சும்மா வந்திருக்காங்க போல், எப்போ கிளம்புவாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். தென் அவங்க அப்பா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இன்றைக்கி நைட் நீ வீட்டுக்கு வந்து எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவோம் சொல்லும்போது, நான் அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லுவான். இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார். அதனாலே இவன் நைட் அங்கே வீட்டில் சாப்பிட்றதுக்கு போகுவாள். அங்கே 5 பேரும் உட்காந்துருப்பாங்க. உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து சரி ஓகே நீங்கள் என்ன ரீசனுக்காகலாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவங்க 2 பேருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களோட கடமைலாம் முடிச்சிட்டோம், எங்கள் வேலைலாம் நாங்கள் இங்கேயே செட்டில் ஆகிட்டோம், இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோம், கண்டிப்பாக நாங்கள் இனிமேல் அங்கே போக மாட்டோம் அப்படின்னு 2 பேருமே கிம்சனாவும் சொல்லுவாள், கங்கஜனும் சொல்லுவாள். இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். ஷாக் ஆனதுக்கப்புறம் இவங்க அப்பா சொல்லுவார், அப்போது ஓகே சூப்பர், அப்போ இந்த வருஷம் பர்த்டே இவளுக்கு செம்மையாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் இவளுக்கு யார் சொன்னா இவங்களாம் என் கூட இருக்கணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இந்த எபிசோட் முடிப்பாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எதனா சீரீஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன். தேங்க்யூ, பாய்.